இந்த ஜிம்முக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கையிலலாம் ஒரு ஷேக்கரை வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை குடிச்சிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கேட்டால் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ ஒர்க் அவுட் சொல்லுவாங்க, இல்லை ஆஃப்டர் ஒர்க் அவுட் இது மாதிரி போஸ்ட் ஒர்க் அவுட் டியூரிங் த எக்ஸசைஸ் அந்த ஒரு ரிலேட்டடாக ஒரு சப்ளிமெண்ட்டை குடிச்சு எனர்ஜி ஏற்றிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஸ்டெமினா இல்லை அதனால் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு எனர்ஜி ஸ்டெமினான்ற ஒரு விஷயம் நம்ம பாடியிலே இருக்குதுன்ற ஒரு அறிவியல் தெரியாமல் இருக்காங்க. இந்த எனர்ஜின்றது நம்ம பாடியிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு நம்ம யாருமே என்ன பண்ணுறோன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிறோம். ஜிம் சேர்ந்த உடனே என்ன பண்ணுறது, சப்ளிமெண்ட் எடுக்கிறது. இது அந்த ஜிம் மெம்பர்ஸே போய் கூட சப்ளிமெண்ட் எடுக்கலாம். இல்லை ஜிம்மில் ட்ரைனர் வந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணி நீங்கள் சப்ளிமெண்ட் எடுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் ஜிம்முக்குள்ளே வரும்போதே பாதி பேர் சப்ளிமெண்ட்டோடு தான் வராங்க. தயவுசெய்து அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்டெமினா வேணும், எனர்ஜி வேணும்னா நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி ஸ்டெமினாவோட சயின்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சயின்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம உடம்புலேயே இருக்கிற எனர்ஜி ஸ்டெமினா எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த போர்டில் தெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிளைகோஜினோலைசிஸ் லிவர்லேயோ ஸ்கெலிட்டல் மசில்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சுகர், இது ஒரு எனர்ஜி தரக்கூடிய குளுக்கோஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளைகோனியோஜெனிசிஸ் இது ஒரு குளுக்கோஸ். இது எதில் இருக்குன்னா நான் கார்ப்ஸ் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கீட்டோஜெனிசிஸ் இது வந்து ஃபேட் பர்னிங் மோட்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு குளுக்கோஸ். ஸோ இது 3மே நம்ம உடம்புலேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எப்போல்லாம் ஸ்டெமினா இல்லையோ, எப்போல்லாம் உங்களுக்கு எனர்ஜி இல்லையோ, அப்போது இது எல்லாமே பாடியில் ரியாக்ட் பண்ணும். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்னஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட்னஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த 3மே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த 3மே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது 3மே உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுடைய ஃபுட்டில் சயின்ஸ் மிங்கிள் ஆகிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபுட்டுன்ற ஒரு விஷயத்தில் வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நான் ஹெவியாக சாப்பிட்றவன், நைட்டு சரியாக சாப்பிடல, ஜிம்முக்கு காலைல போகிறேன், கண்டிப்பாக எனர்ஜி எப்படி இருக்கும்? நைட்டு சரியாக சாப்பிட்லன்னா காலைல எனர்ஜி இருக்காது. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணும்போது நைட்டு கொஞ்சமாக சாப்பிடும்போது காலையில் எனர்ஜி இல்லை அப்படின்னா நீங்கள் அதோடய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாடியில் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு நீங்கள் டைமிங் கொடுக்கணும். ஜிம்முக்கு போய் சேர்ந்த உடனே எனர்ஜி கிடச்சிருமா? ஜிம்முக்கு போய் சேர்ந்த உடனே வெயிட் லாஸ் ஆகிடுமா? ஜிம்முக்கு போய் சேர்ந்த உடனே வெயிட் கெயின் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன ப்ரொஃபைலுக்காக ஜிம்முக்கு போயிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு ட்ரைனர் சொல்லித்தர விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அட்லீஸ்ட் அவர் வந்து தவறான ஒரு ட்ரைனிங்குள்ளே கொண்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் அறிவியலை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு பெரிய சயின்ஸ். நம்ம உடம்பு வந்து எப்படி டைஜஷன் ஆகுதாவது யாருக்காவது தெரியுமா? எந்த ஃபிட்னஸ் ட்ரைனராவது உங்களுக்கு டைஜஷனை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களா? நம்ம உடம்புல எத்தனை சிஸ்டம் இருக்குன்றத எந்த ட்ரைனராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆனால் என்னுடைய ஜிம்மில் அப்படி கிடையாது. என்னுடைய மெம்பர்ஸ்க்கு டைஜஷனை பற்றியோ இல்லை இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை பற்றியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இனி வரையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய மெம்பர்ஸ்க்கு நான் ட்ரைனிங்கை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை ஜிம்மை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க இந்த ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், டியூரிங் த இந்த மாதிரி ட்ரைனிங்கில் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சயின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை. நம்ம உடம்பு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கொடுக்குது. ப்ரோட்டீனை கொடுக்குது, உங்களுக்கு என்ன தேவை, என்ன எவ்வளோ எனர்ஜி வேணும் எல்லாமே கொடுக்குது, நல்ல தூக்கத்தை கொடுக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்த்தை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இது எல்லாமே கொடுக்குது உங்களுக்கு. நீங்கள் தான் தரலன்னு சொல்லிட்டு வெளியிருந்து எடுக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. என்ன தெரியுமா? டெஸ்டோஸ்டான் பூஸ்டர். இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெஸ்டோஸ்டான்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த ஏதோ செலாஜனோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, டப்பாவில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஆடு கொடுத்துட்ருக்காங்க. பாதி ஃபிட்னஸ் ட்ரெயினரே இதுக்கு பற்றி ஆடு கொடுத்துட்ருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நம்மளுக்கு டெஸ்டோஸ்டான்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது. இன்றைக்கி அதை பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் ஒரு பயம்புத்துறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பயம்புத்துறாங்க. டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மசில் பில்ட் ஆகணும்னா டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் பண்ணுங்கள். எதுக்கு மசில் பில்ட் ஆகணும்னு கேட்குறேன். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் போதாதா? உங்களுக்கு தேவையான மசில் உடம்புல இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபிட்னஸ் பண்ணாலும் உங்களுடைய மசில் பெருசாகலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான மசில் உங்கள் உடம்பு வச்சுருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பாடியில் வந்து தேவையில்லாமல் ஃபேட் நிறைய இருக்குது. உங்கள் பாடிக்கு ஏற்ற ஹைட்டு, பாடிக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்னா அதை குறைக்கணுன்னா ஈஸியாக குறைச்சிடலாம். ஆனால் மசில் பில்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தேவையில்லாத சப்ளிமெண்ட்லாம் எடுக்காதீங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த விட்டமின் கேப்சூலை பற்றி இன்றைக்கி பண்ணுற மார்க்கெட்டிங் இருக்குது தெரியுமா, மக்களை படும் முட்டாளாக்கிடுறாங்க. டாக்டரோடைய சஜஷன் இல்லாமல் எந்த மருந்து மாத்திரையும் எடுக்காதீங்க, எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்காதீங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு போயிட்டு சப்ளிமெண்ட் எதுக்காக எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. அதை விட முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த எனர்ஜி ப்ரீ ஒர்க்கவுட்டுக்காக எடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட்டுக்கு பதிலாக அதோடைய அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டு இதோடைய அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டு இதை மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் இது தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாருமே, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீ ஒர்க்கவுட் எடுத்து கையில் வச்சு ஷேக் பண்ணிவிட்டு குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ஒர்க்கவுட்டில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த எனர்ஜின்றது தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஜிம்முக்கு போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனர்ஜி ஆரம்பத்தில் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் ஒரு ஜிம்மை ஒரு 6 மாதத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா புதுசாக இன்னொரு வாட்டி ஜிம்மு போய் சேர்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்டெமினா இருக்காது, அப்புறம் ஸ்பிரிட் இருக்காது, என்டூரன்ஸ் இருக்காது, ஸ்பீடு இருக்காது, ஸ்கில்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. புதுசாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். அதுக்காக நான் சப்ளிமெண்ட் எடுப்பேன் எனக்கு எனர்ஜி கிடச்சிரும், ப்ரீ ஒர்க் எடுப்பேன் எனர்ஜி கிடச்சிரும், விட்டமின் வந்து கம்மியாக இருக்குது நான் வந்து டேப்லெட்டில் எடுத்துப்பேன், டெஸ்டோஸ்டான் இல்லை நான் வந்து அதை மருந்தாக எடுத்துருவேன் அப்படிலாம் தயவுசெய்து அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி உணவு பழக்கத்தில் இருக்கிற அறிவியலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவை கிடையாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிட்னஸில் ஜேர்னி பண்ணலான்றது என்னுடைய ஆணித்தனமான ஒரு கருத்துன்னு வச்சுங்க. ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக சொல்கிறேன், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. என்னென்னா கிளைகோஜெனோலைசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ், கீட்டோஜெனிசிஸ், இந்த 3த்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிட்னஸில் ஜேர்னி பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.